நண்பர்களுக்கு வணக்கம். ஒட்டுப்பழ கன்றுகளை எப்படி சரியான முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு போட்டிருக்கோம். அப்படி சரியான முறையில் அந்த கன்றுகளை பராமரிக்கலைன்னா எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த பலாமரம் ஒரு உதாரணம். இந்த பலாக்கன்று வாங்கி நடவு பண்ணி 7 வருடங்களுக்கு மேலாச்சு. ஒரே ஒரு தடவை மட்டும்தான் காய்கள் காய்ச்சிருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கன்று அவங்க வாங்கி நடவு பண்ணதோடு சரி உரங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க, தண்ணீர் விட்டுருக்காங்க. அதில் அது வேர் பகுதியிலேருந்து வர்ற பக்க கிளைகளை அவங்க அகற்றி விடாமல் விட்டாங்க. அதனால் ஒட்டு கட்டிய பகுதி கீழே இருந்து வேர் செடியிலேருந்து புதிய கிளைகள் முளைச்சி அது ஒரு மரமாக மாறிடுச்சு. சரிப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, நம்ம தேர்வு பண்ணுற ஒட்டுக்கன்றுகள் அதோட வேர் பகுதி எந்த விதையிலேருந்து வேணாலும் உற்பத்தி பண்ணியிருக்கலாம். நமக்கு அந்த ரகம் பார்த்திங்கன்னா மேலே ஒட்டுக்கட்டுற மரத்துலேருந்து மட்டும்தான் ரகம் கிடைக்கும், சரியான ரகம். நம்ம இதுவே வேர் பகுதியிலேருந்து கன்றுகளை வளர அனுமதிச்சோம்னா அந்த மரத்தோட தன்மையே மாறி போயிடும். அதனால் எப்போவுமே வேர் பகுதியிலேருந்து வர கிளைகளை அனுமதிக்காதீங்க, வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன ரகம் வாங்கி வச்சிங்களோ அதோட தன்மை மாறாமல் உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.